குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 11 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவவாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 350 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 351. அஞ்சி கொம்பில் நின்றநாத மாலை போல் எழும்பியே பிஞ்சினோடு பூமலர்ந்து பெற்றியற்ற சுத்தமே செஞ்சுடர் உதித்த போது தேசிகன் உழன்றுடன் பஞ்சபூதம் ஆனதே பறந்து நின்ற மோனமே. இதுதாங்க அந்த பாடல். 5 கொம்பு அப்படின்னா ஐம்புலன், தேசிகன் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, 5 புலன்களில் நின்ற நாதம் பிராணாயாம பயிற்சியினால் ஆலையில் வரும் புகை போல் மேல் நோக்கி எழும்பும். அது விந்துவுடன் சேர்ந்து பூவாக மலர்ந்து நம் உடம்பிலேயே தூய்மையாகி நின்றிருக்கும். அதில்தான் சிவந்த சுடராக சிவம் உதித்து சுழன்று கொண்டுள்ளது. அங்கே பஞ்ச பூதங்களும் பறந்து நின்று பஞ்ச வண்ணங்களில் திருவடியாக ஆகி ஊமை எழுத்தான மௌனமாக நிற்கிறது. அதனை அறிந்து அதில் மௌனத்தில் தியானம் செய்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 352. சடுதியான கொம்பிலே தத்துவத்தின் ஹூயிலே அடுதியான ஆவிலே அரண் இருந்த ஹூவிலே இடுதியென்ற சோலையில் இருந்த முச்சுடரிலே நடுதியென்று நாதம் ஓடி நன்குற அமைத்ததே. இதுதாங்க அந்த பாடல். சடுதியில் மறையும் இவ்வுடலில் தத்துவங்கள் எல்லாம் ஓர் எழுத்தான ஹூ என்ற சிகாரத்தில் தான் இருக்கின்றது. மூலாதார தீயானது முதுகெலும்பின் வழியாக மேலே ஏறி ஹ்ரீங்காரமாக ஒலிக்கும். அது அகாரமாக விளங்கும் உடம்பில் ஹூவாகவும் இறைவன் இருந்த இடமான உகாரமான உயிரில் ஹூ எனும் எழுத்துடனும் வாசியாகி உட்புகும். அது இரு தீயாக விளங்கும் சந்திர சூரியன் என்னும் சோலையில் இருந்து சுழுமுனை என்ற 3 கலைகளும் ஒன்றாகி முச்சுடராக இருக்கின்றது. அச்சுடரின் நடுவாக விளங்கும் சோதியில்தான் ஆ ஹூ ஹூ என்று ஓங்கார நாதம் வாசியில் சேர்ந்து கூடி நன்றாக அமைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 353. அமையுமால் மோனமும் அரண் இருந்த மோனமும் சமயும் பூத மோனமும் தரித்திருந்த மோனமும் இமயம் கொண்ட வேகமும் இலங்கும் உச்சி மோனமும் தமையறிந்த மாந்தரே சடத்தை உற்று நோக்கிலார். இதுதாங்க அந்த பாடல். மால் அப்படின்னா திருமால், அரண் அப்படின்னா சிவபெருமான், மாந்தர் அப்படின்னா மனிதர், சடம் அப்படின்னா உடல். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, திருமாலும் சிவபெருமானும் அமைந்திருந்தது மோனமாகிய ஓர் எழுத்தில் 5 பூதங்களும் ஒன்றாகி சமைந்திருப்பதும் அதனால் உடம்பு பெற்றிருந்ததும் மௌனத்தில்தான். அதனை தங்கள் உடம்பில் இமயம் என்னும் மலையில் வேகம் கொண்ட மனதை வாசியாக்கி உச்சியில் விளங்கும் மௌனத்தில் தியானம் செய்து இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்து இன்பம் காண்பவர்களே தன்னை அறிந்த யோகிகள் ஆவார்கள். மௌனத்திலேயே தியானித்து மௌனத்தையே உற்று நோக்கி தவம் புரியும் ஞானிகள் தங்கள் உடலையும் அது அழிவதையும் ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 354. பாய்ச்சலூர் வழியிலே பரனிருந்த சுழியிலே காய்ச்ச கொம்பின் நுனியிலே கனியிருந்த மலையிலே வீச்சமானது ஏதடா விரிவு தங்கும் இங்குமே மூச்சினோடு மூச்சை வாங்கும் முட்டி நின்ற சோதியே. இதுதாங்க அந்த பாடல். பாய்ச்சலூர் அப்படின்னா குண்டலினி சக்தி 6 யோக ஆதாரங்களில் பாய்ந்து வருவதை குறிப்பிடும் சொல் ஆகும். குண்டலினி சக்தி உடலில் உள்ள ஆதாரங்களில் குதிரை போல் பாய்ந்து வருவதால் இதற்கு அந்த பெயர். பரன் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, குண்டலினி சக்தி 6 யோக ஆதாரங்களில் பாய்ந்து செல்லும் வழியில் பரம்பொருள் இருக்குமிடம் மணிப்பூரகம் ஆகும். கொம்பின் நுனியிலும் மலையின் உச்சியிலும் காய்த்து நிற்கும் பழம் போல கபாலமாகிய உச்சியில் இந்த யோகம் விரியும். வாசியோகம் செய்யும் போது சோதி வடிவம் அவ்விடத்திலும் முட்டி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 355. சோதி சோதி என்று நாடி தோற்பவர் சிலவரே ஆதியாதி என்று நாடும் ஆடவர் சிலவரே வாதிவாதி என்று சொல்லும் வம்பரும் சிலவரே நீதி 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 நின்றிடும் முழுச்சுடர். இதுதாங்க அந்த பாடல். சிலவர் அப்படின்னா சிலர், ஆதி அப்படின்னா இறைவன், வம்பர் அப்படின்னா
வம்பளப்பவர். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கடவுளை சோதி வடிவில் காணலாம் என்று தேடி அலைந்து தோல்வி காண்பார் சிலர், ஆதியான இறைவனை நாடி அலைவார் சிலர், வாதத்தால் வம்பு செய்வார் சிலர், யோக பயிற்சியினால் தான் முழுமையான சுடராக விளங்கும் இறைவனை காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 356வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.